கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 84வது அதிகாரத்துடைய அறிமுகத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடச்சிடும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சித்தேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சித்தேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே யான் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கோமா, சங்கீதம் 84வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். நாகரத்ன மாமான் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார். 84வது அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு பிராக்கெட்டை வாசிக்கலாம். பிராக்கெட்டை வாசிப்பாப்பா. வாசிக்க கோராகின் புத்திரர். போதுமா? கோராகு புத்திரர் இது யார் அப்படின்னு நம்ம புரிய போறோம். இந்த கோராகு புத்திரர் நம்ம தெரிந்து கொண்டா தான் இந்த அதிகாரமே புரியும். இந்த ஆஸ்பத்திரி வரக்கு முன்னாடி உங்களுக்கு லைசாங்க ஆஸ்பத்திரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியும்? எல்லா டாக்டர் யார் யாரு குத்து மதிப்பா நீங்க சொல்லிடுவீங்க தானே சொல்லணும். அப்ப இங்க நம்ம இந்த 84வது அதிகாரத்தை நீங்க புரிந்து கொள்றதுக்கு கோராகு புத்திரர், கோராகுனா யாருன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் அந்த அதிகாரம் நமக்கு புரியும். இவங்களை குறித்து வாசிக்கலாம். என்னாகமும் 16வது அதிகாரம். என்னாகமும் 16வது அதிகாரம். பக்கம் நான் சொல்றேன்னா 100 இங்க பாரு முன்னாடி 190 முதல் அதிகாரத்தை 16 அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம தான் மேட்ரை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செய்தியை அழைக்கிறோம். எடுத்துக்கிட்டியாமா? சரி, நான் சொல்றதை காரணமாக கேட்கணும். ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார். யாரை தெரிந்து கொண்டார்னா மோசையை தெரிந்து கொண்டார். இந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் மெயினாக 3 டாக்டர். இந்த ஊழியத்துக்கு யாரை தெரிந்து கொண்டாரு? இந்த ஊழியத்துக்கு காரணங்க புரியுதா? ஏன்னா அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. கேட்கலாமா? கேட்க முடியாது. எங்கள் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்
அப்படிதான் அவரை தான் தெரிந்து கொள்ளணும். ஆனால் அவரை தெரிந்து கொள்ள என்னை தெரிந்து கொண்டாரு. 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். 2000 உனக்கு வயசு என்னமா? பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை அந்த ஊழியத்தில் கொண்டு வந்தார். அநேகர் சொன்னாங்க நான் ஓடி போயிருவேன், இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை கொண்டு போகிறார். அதுபோல் மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசையை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைல் நதிக்குள்ளே தூக்கி போடணும் அவரை. ஏன்னா ராஜாவுடைய கட்டளைன்னா பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் எதுக்குள்ளே போடணும். ஆனால் ஆண்டவருக்காக ஒரு நாணர் பெட்டியை ரெடி பண்ணி அவங்க அக்கா மூலமாக மோசையை எகிப்துடைய ராணியுடைய அரண்மனையிலே வளர்க்க வச்சார். அது நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தார் வருகிறார். வாசிமா 16வது முதல் வசனம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் லேவி. போதுமா? லேவி. லேவினா யாரு தெரியுமா உங்களுக்கு? இப்ப பைபிள்ல ஒரு சில கோத்திரத்தார் ஒரு இதுக்கு செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு புரியுறதுக்கு ஐயர் தெரியுமா உங்களுக்கு? ஐயர் எங்க இருப்பாங்க? கோயில்ல. அதாவது நீ பெரிய ஒரு கோடீஸ்வரியா இருந்து ஒரு கோயிலை நீ கட்டி கொடுத்தலாம். ஆனா உடனே எதுக்குள்ள விட மாட்டாங்க? கோயில்ல அந்த கர்ப்ப சன்னிதானத்துக்குள்ள விட மாட்டாங்க. அந்த சன்னிதானத்துக்குள்ள யார் மட்டும் போகலாம்? ஐயர். ஏன் அவர் மட்டும் போகலாம்? அவர் மட்டும்தான் கடவுள் ஸ்பெஷல் அவரை உண்டாக்கியிருக்காரு. எதுக்காண்டி? இந்த வேலைக்கு. அவங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க தான் நினைச்சுவாங்க, போய் கடவுள்கிட்ட போய் உனக்காக நினைச்சுவாங்க ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். வித்தியாசமான கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்தில் ஸ்பெஷல் அந்த கோத்திரத்தில் லேவிக்கு பிறந்த கோகாத்தன் குமார். இப்போ இந்த கோகாத் எந்த கோத்திரத்தில் பிறக்கிறாரு? லேவி. இந்த லேவி கோத்திரம் ஒரு ஸ்பெஷல் கோத்திரம். இப்போ ஐயருக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? நாங்கள்லாம் ஐயர் கிடையாது. இங்கே ஒரு அக்ரஹாரம் இருக்கு, அதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ அக்ரஹாமெல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்துக்கு அந்த வழியை போனேன்னா நீ ஐயர்லாம் தண்ணி தூக்கிட்டுருவாங்க. எதுக்கு? தீட்டு. என்னது? ரோட்டில் போனாலே தீட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் நினைச்சாரு, இந்த அவனுடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகன் கோராகு என்பவன் இவன் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறான். பிரச்சனை யாருக்கு விரோதமாகனா மோசேக்கு விரோதமாக பிரச்சனை உண்டு பண்ணுகிறார். அதுக்கு என்ன செய்யறானா, கோராகு ரூபன் வம்சத்தார். லேவி வேற, ரூபன். ரூபன் யார் அப்படின்னு கேட்டா முதல் கோத்திரம், ஃபர்ஸ்ட் இவர் தான். அண்ணன் தம்பி மாதிரி யாக்கோபுங்கிறவருக்கு 12 பிள்ளைகள் பிறக்குது. அவங்க தான் அந்த சந்ததியை மாறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரு? ரூபன். ரூபன் வம்சத்தில் உள்ள ஏலியின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராம் 4 பேரை கூட்டிக்கிட்டு இவன் ஒரு குரூப்பாக மாறும். இது ஒரு காமனா நடக்கும். இப்ப எம்ஜிஆர் இறந்துட்டார், சரியா? எம்ஜிஆர் இறந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 கட்சி வந்துச்சு. ஒரு கட்சிக்கு பேர் என்னது? ஜெயலலிதா கட்சி, ஏடிஎம்கே ஜே. இன்னொன்று ஜானகி கட்சி காணா போச்சு, இந்த கட்சி வந்துருச்சு. அந்த மாதிரி இவங்க குரூப் சேர்க்கிறாங்க. என்ன செய்றாங்க? எப்படி குரூப் சேர்க்கிறாங்கன்னா, 2வது வசனம் வச்சுக்கணும். பிரபலமாகிய 250 பேர். அப்ப 250 பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டி பசங்க. வெட்டி பசங்க நேரமா வேலை இல்லை. இப்போ எனக்கு பேஷண்ட் வர்றாங்க, பிஸியா இருக்கேன், எனக்கு வெளியூர் போறதுனா கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கும்? பேஷண்ட் வந்துட்டு டாக்டர்லேருந்து போவாங்க. ஆனா என்னோட கூட படிச்ச எம்பிபிஎஸ் படித்த பசங்கள்லாம் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கெட்டு குதிரை என்ன நான் சொன்னேன். நாங்கள் 1975 எம்பிபிஎஸ் சேரோம். எப்போ உங்கள் அம்மா பிறந்தாங்க. அப்போ 75லேருந்து 2000 வரை ஒரு பேட்ச். 2000 நாங்கள் ஒரு கெட்டு குதிரை இருந்துச்சு. நாங்கள்லாம் பார்த்து எப்படா இருக்க, அப்பயே ஒரு சில பசங்க சேர்த்து போயிட்டாங்க. இப்போ 2000 இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 25 வருஷம். 25வது வருஷம் நாங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறோம்? ஒன்றா சேரணும். அதில் நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு போட்டு அடுத்து என்ன போட்டிருக்காங்க? நோ ஜாப், ரிட்டையர்ட் ஆகும், சும்மா இருக்கணும். ஆனால் நாங்கள் எப்போ வரலாம்? நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ 2 கூட்டம் இருக்காங்க. ஒருத்தங்க பிஸியாக இருப்பாங்க, இன்னொருத்தங்க அந்த மாதிரி வேலை இல்லாத பசங்க தான் இங்கே. என்னாகமம் 16வது அதிகாரம் பிரபலமான 250 பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு 3வது மோசே தம்பி ஆரோன் அண்ணன், இந்த 2 பேர் தான் ஆண்டவர் டைரக்டா பேசுவார். வேற யாரும் பேச மாட்டார். கூட்டம் கூடி
எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்ப இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். மோசைய நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எங்க இருந்து எடுத்தாரு? ஒரு முதல வாய்ப்புல போக வேண்டியது நைல் நதிக்குள்ள கொண்டு ஆண்டு எடுத்தார். எடுத்து மோசைக்கு எகிப்துடைய சகல வித்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கிட்டு இப்ப இவர் தான் வழி நடத்துறாங்க. என்ன பண்ணார் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. அவங்கள 10 வாதைகளை கொடுத்து வெளியே கொண்டாங்க. பேர் என்ன சொன்னான்? சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துறதுக்கு மோசை சொல்லலாமா? அதே எங்க பாரு, 10 வாதைய கொடுத்து உங்களை தான் என்ன செஞ்சேன்? வெளியில் போங்க. 2வது செங்கடல் 2 பழக்கினது யார் மூலமாக? மோசை மூலம். ஆனா அவர் என்ன செய்யறாங்க? மோசே மோகம் குப்பர விழுந்தான். ஏமா மோகம் குப்பர விழுகிறது லேசா கஷ்டமா? சாரியே சொல்ல மாட்டேங்கம்மா. நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க? சாரி சொல்லிடுங்க. ஆனா இவர் ஒரு பெரிய சீனியர் தான், முகம் குப்பர நினைக்கிறாரு, விழுகிறார். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்து பாருங்க, நோக்கி சரி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்பமா ஒரு ஒரிஜினல் டூப்ளிகேட் என்னது, 2 எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் டெக்னிக். ஆண்டவர் தான் செய்யப்படுறாரு. யார் ஒரிஜினல், யார் டூப்ளிகேட்? அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய சிலைகள், இந்த சிலைகள் எங்கேயாவது கிராக் ஆயிடும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, மெழுகு வச்சு நல்லா அழகா பூசி உடஞ்சதே தெரியாமாக்கிடுவாங்க. அதை எப்படி எங்க அந்த இடத்த உடஞ்சிருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? நான் சொல்லட்டா, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்த தூக்கி வெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. வெயிலில் வச்சாச்சுன்னா மெழுகு என்ன ஆயிடும்? ஈயம் கலர் மாறிடும். அந்த மாதிரி ஒரிஜினல்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக் வச்சிருக்காங்க. அது போல இங்கேயும் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, யார் ஒரிஜினல் அப்படின்னு ஆண்டவர் காட்டப்படுறார். காட்டுறதுக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லி 6வது வசனம், ஒன்று செய்யுங்கள் கோராகே. பாத்தீங்களா? இப்ப பாருங்கம்மா, நம்ம யாரை பார்க்கணும்? கோராகின் புத்திரரை பார்க்கணும். இது இவர்களுடைய ஜென்ரேஷன் தலைமுறை. எங்களுடைய தலைமுறை யார் அப்படின்னா லைசாண்டர். லைசாண்டர் யாருன்னு கேட்டால் எங்க அப்பா கிடையாது, எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா, அவர் தான் லைசாண்டர். எங்க சந்ததி ஃபுல்லாக எப்படி வருது? லைசாண்டர் ஆகுது. ஒரு சம்பவத்தை முடிச்சோம். ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கெட்டுறத்தை வச்சது, லைசாண்டர் ரீயூனியன். அதில் யார் தான் வரலாம்னா 5 பேர். எங்க அண்ணன், நான், என் தம்பி, 2 தங்கச்சி. இவருக்கு பிறந்த பிள்ளைகளும் மருமகன், இவங்க மட்டும்தான் வரலாம். குற்றாலத்தில் ஒரு கிட்டக்கு வச்சாரு. பார்த்தா வதன்னு ஒரு 150 டிக்கெட் இருக்காரு. ஒரு மனுஷன்லாம் யாரு? லைசாண்டர் வந்து இத்தனை பேர். அதுபோல இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோராகின் கூட்டத்தாரேனா இந்த கோட்டா ஒரு 29 ஒன்னா சேர்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு? கோராகின் கூட்டத்தார். அடுத்து தூப கலசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு பாத்திரம், அதில் அக்கினியை போட்டுருக்காங்க. அதில் நம்ம சாம்பிராணி எப்படிமா போடுவோம் அவங்க வீட்டில்? கங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது சங்கி போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு தூப கலசம். இப்படி கொண்டு வந்துட்டு அவர் எவ்வளோ அழகா சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8வது வசனம் பாருங்க. கோராகை நோக்கி, கோராகு யார் புத்திரர்? லேவியுடைய சந்ததி அவங்க. புரியுதா? நம்ம ஊர்ல நிறைய ஜாதி இருக்காங்க, ஜாதி வரலாம் சொல்ல வரல. ஆனா ஒரே ஒரு ஜாதி தான் பெரிய ஜாதி. இது பிராமி. ஐயரை பத்திரிக்கை எப்படி இருப்பாங்க? காலா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க. கலர் என்ன கலர்ல இருப்பாங்க? வெள்ளை. அவங்க ஒரிஜினல் இந்த ஊருக்காரங்க கிடையாது, வேற எதுல இருந்து செட்டில் ஆயிட்டாங்க. புரியுதா? லோக்கல் ஆள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? லோக்கல் நாடர் கருப்பா இருப்பாங்க. புரியுதா? இவரு அந்த சந்ததி. அடுத்த வசனம், கர்த்தர் வாசஸ்தலத்திலே பணி செய்யும். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, உனக்கு என்னெல்லாம் சாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நீ எங்க நிக்கலாம்? பணி செய்யணும். அப்புறம் சேர பண்ணி உங்களை பிரித்தெடுத்தது. பிரித்தெடுக்கிறதா முக்கியமான காரணம். இப்ப ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜில் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா?
சொல்கிறேன். என் மகள் சொல்லி தான் எனக்கு இல்லைன்னு தெரியாது. ஏம்மா ஃபைனல் இயர் வரும்போது இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை மட்டும் கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வருவாங்க. இன்ஃபோர்ஸ் அந்த மாதிரி கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து வந்து அந்த பெஸ்ட், அதில் எங்கேயுமே ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது. ஃபெயில் ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வர வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கிடையாது. என் மகன் சொல்கிறா, எப்பா அந்த பொண்ணுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அவள் உள்ளே போய் ஜாயின் பண்ணாலுமே 60,000 சம்பளம் கிடைக்கும். ஆனால் பிளேஸ்மெண்ட் ஆலைன்னா 4,000 போட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு செப்பரேஷன் ஆகிருக்கு. புரியுது உங்களுக்கு? வாசிமா உன்னையும் சேர பண்ணி அற்ப காரியமா. அற்ப காரியம் நல்லதுதான். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறோம். யாரு பெரிய? மோசே நீயா பெரியவன்? நாங்கள் தான். இது வேண்டாம்ப்பா அப்படின்னு புத்தி சொல்றாரு. புத்தி ஆனாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. சரி, ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து 20வது வாசம். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனுடன் பேசி எஸ் இதான் செப்பரேஷன். செப்பரேஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒன்று சொன்னேன். உங்கள் அம்மா வீட்டில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. அது பேர் பால் பாத்திரம். பார்த்துருக்கோம். அதில் சாம்பார், கூட்டு, காய்கறி எதுவுமே வாங்க மாட்டாங்க. எதாவது வாங்கினா அது என்ன ஆயிடும்? பால் கரைஞ்சி போச்சு. அது எதுக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க? இப்போ பக்கத்து வீட்டு இருக்கிற அம்மா சொல்லுது, அக்கா நிறையா சிக்கன் குழம்பு மீதி ஆயிடுச்சு, ஒரு பாத்திரத்தை கொண்டாங்க, சிக்கன் குழம்பு நான் தர்றேன்னு சொன்னால் அம்மா மற்ற பாத்திரத்தை தூக்காது. அந்த மாதிரி பாத்திரத்தை பால் கரைஞ்சி போயிடும். அதுபோல் ஆண்டவர் வந்து உங்களை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காரு. சரியா? அப்படிப்பட்ட மக்கள் பிரிந்து போங்கிறாரு. பிரிந்து போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா 24 வருஷம் பாருங்க. கோராகு இந்த 3 ஒரு காம்பினேஷன் தான். இட்லி, சட்னி, சாம்பார் காம்பினேஷன். அப்படித்தானே? பொரோட்டா கூட சாப்பிடுவாங்களா? அதுபோல இங்க ஒரு காம்பினேஷன் இருக்கு. கோராகு, தாத்தான், அபிராம். இந்த 3ம் சேர்ந்து தான் என்ன செய்றாங்க? ஒரு குரூப்பா சேர்ந்து யாருக்கு விரோதமா இருக்கிறாங்க? மோசைக்கு. மோசைக்கு விரோதமா இருக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு விரோதமா ஒன்று இல்லை. செப்பரேஷன். இது வித்தியாசமே கிடையாது. வாசிங்க பார்ப்போம். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் ஆபிராம் என்பவரிடத்திலே போனான். எஸ், ஏன்னா சொல்றாரு அடுத்த வசனம் 26. சபையாரை நோக்கி துஷ்ட மனிதர்கள் எஸ் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யாரோட சேரணும்னு சொல்றாரு. இப்ப இந்த பசங்க ஏன் கெட்டு போறாங்க சொல்ல? சேர்க்க வரைக்கும் நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. அதனால என்னுடைய பேரன் இருக்கான். என் பேரன் எங்கள் அம்மா விட்டு போக வேண்டும். யாரை விட்டு போக மாட்டான்? என் மகளை விட்டு போக மாட்டான். வீட்டில் இருப்பான். அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. 3 பேர் யார் தெரியுமா? டாப்பர். 1, 2, 3 அந்த கிளாஸில் அந்த 3 பேர் தான் ஒன்றா சொல்லுவாங்க. அவங்க 3 சேர்ந்து என்ன செய்வாங்க? எதை பற்றி பேசுவாங்க? படிப்புக்கு தான். 3 பேருமே சினிமா போக மாட்டாங்க. சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. எதை பற்றி பேசுவாங்க? படிப்பு. இவன் அந்த 3 பேர் கூட தான். அது எங்கே இருப்பான் தெரியுமா? வீட்டில் தான் இருப்பான். வெளியில் இருப்பான். யாரோட? இப்போ பாவத்துக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டோட்டலாக என்ன செய்கிறாங்க? நீ பிரிஞ்சு போங்கிறாரு. என்ன செய்ய? வாசிங்க. என்னாகம் 16வது அதிகாரம் 16:27. விலகி போனாங்க. விலகி போனான்னு சொன்னோம். விலகி போயிடும். விலகி போனதுனால அப்போ நல்லா கேட்டுக்கோங்கம்மா, ஆண்டோடைய கோபம் வரும். கோபம் வரும்போது ஒரு கூட்டத்தார் மட்டும் தப்புறாங்க. அது யாரு? கோராகு. கோராகு தப்பலை. கோராகு உள்ளதான் இருக்கணும். அப்படிதானே? இந்த குரூப்பை யாரு? கோராகு, தாத்தான், அபிராம். அடுத்த வாசனம் 29. ஏன்னா மற்ற சகல மனிதர்கள் எப்படி நான் சாவாங்க? வயசாயிடுச்சு. அப்படித்தானே? இப்போ நான் சொல்லேன்ல, எங்களுக்கு கெட் டுகெதர் இருக்குது. அதில் குல்பர்காவில் நாங்கள் 1975 சேர்ந்தோம். 75 சேர்ந்தோம். சேர்ந்து 2000 ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கெட் டுகெதர் வருது. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய பசங்க செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் நல்லா இவ்வளோ பெரிய சைஸாக இருப்பான். டென்னிஸ் விளையாடுறதுக்கு வேண்டாகவே அடித்தான். மொத்தம் அங்கே வந்துச்சு. என்னோட கூட படித்த இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜேஷ் ஐயர், பிராமின்.
அவ்வளோ டாப்பராக என்னது படிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனால் சக்ஸஸ் ஆக முடியல. ஒரு 2 வருஷத்துக்கு நான் இறந்ததாக நியூஸ் பண்ணிச்சு. நாங்கள் இதெல்லாம் எப்படி மாறணும்? ரெகுலர் ரொட்டீனை மதிக்கிறது தானே. ஆனால் அந்த சொல்கிறாரு, இல்லை இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் யார்? தத்தான், அபிராம், கோராஸ், 3 பேர். நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. வராது 25 வருஷம் வாசிப்பாங்க. உடனே மோசை இருந்து தத்தான், அபிராம் என்ற இதோட கூட சேர்ந்தது யாரு? வாசிங்க. இவங்களோட ரெகுலர் லைஃப் டெத்தாக வராது அப்படின்னு சொல்லி 20 அப்படி இறந்தானா ஆண்டவரை நீ அனுப்பலன்னு சொல்லிட்டு 30வது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யலாம். புதிய காரியம் என்ன நடக்குமா? இங்கே வர்றது ரொட்டீன். போன வாரம் நான் திருவாண்டத்தில் வந்தேன். அதனால் இங்கேருந்து நான் நினைச்சேன் வந்துடுவேன், எனக்கு வேலை கிடையாது. புரியுதா? ஓகே பார்ப்பேன், இல்லையா வந்து கரெக்டாக 6:30 மணிக்கு உள்ள இது ரொட்டீனா இல்லையா? ஆனால் திடீர்னு விமல் டாக்டர் உட்காந்து உங்களுக்கு செய்தி சொன்னாங்கன்னா அதான் புதிய கருத்து. வருவாரா தெரியாது. ஆண்டவர் என்னை கொண்டு வந்து அவரே பண்ண முடியும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே பேசணும். விமல் டாக்டர் எல்லாம் பைபிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் சிஜினே இப்படி எடுத்தான், அவன் எவ்வளோ சூப்பராக. அதுக்கு தான் புதிய கருத்து. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த பூமி என்ன செய்ய போகுது? 2ஆ பிளக்க போகுது. வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து எப்படி உயிரோடு கர்த்தரை அவமதிக்கிறதும் மோசை அவமதிக்கிறதும் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நாட்டமே சொல்லுவேன், நீங்க ஊழியக்காரர் விரோதமாக பேசவே கூடாது. அது பயங்கரமா ஆர்டர் அந்த வார்த்தைகளை சொல்லி நின்ற நிலம் பிளந்தது. அப்ப ஏன் இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான். என்னது? ஒரே ஒரு காரியம் தான். அது என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபத்தி 6:11 கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்னம்மா கேட்டு இருக்கா? இப்ப கோராகின் குமார்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பா பின்னாடி போவோம். யாருக்கு முன்னாடி போல? இப்ப நாங்க வழக்கமா யாருக்கு முன்னாடி போவோம்? போவோம். அது நமக்கு அது அப்பாவை விடவே விட மாட்டாங்க. எங்க அப்பா போனாலும் நானும் செய்வேன். ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் பின்னாடி போறாங்க. யார் பின்னாடி போல? அப்பா பின்னாடி. அப்பா பின்னாடி போகிறனால தான் அவங்க என்ன செய்யல? சாகல. புரியுதா? அவங்க சாகாதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிச்சயம் வந்துச்சு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். சங்கீதம் 46வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 46 பிராக்கெட் மேலே வாசம் பக்கமா அங்கே வருது 6, 9, 8 கோராகின் புத்திரர் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோராகின் புத்திரர் இவங்க என்ன செய்யல? அப்பாவோட சேரல. அதனால தப்பிச்சுக்கிட்டு இப்ப ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சு? இதை பார்க்கணும். வாசிங்க. யாருக்கு? நமக்கு. நான் யாரு? கோராகின் புத்திரருக்கு அவங்களுக்கு தான். அவர் தான் எழுதுறாரு. எங்க குடும்பத்திற்கு நாங்க லைசாண்ட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் தைரியமா சொல்ல முடியும், எங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவ கோராகு புத்திரர் அப்படி சொல்றாரு. வாசிங்க பாருங்க. அடைக்கல் ஆபத்து காலத்தில். இது என்ன ஆபத்து காலம் சொல்லுங்க? உலகம் 2ஆம் நிலம் பழக்குது. எங்க அப்பா 3 கும்பல் உள்ள போறாங்க. நாங்க சாகல. ஏன் நாங்க சாகல? பின்னாடி போல நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். பிரிஞ்சு போனாலும் நாங்க செஞ்சோம். இப்ப அதனால ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானது. இந்த துணை மட்டும் அவர் மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா நாங்களும் எங்க போயிருப்போம்? பாதத்துக்குள்ள போயிருப்போம். 2வது ஆகையால். இந்த ஆகையால் ரொம்ப முக்கியமான காரணம். இப்ப எனக்கு சில பவர் பேஷண்ட் அட்மிட் பண்றது, என்ன மெடிசன் கொடுக்கறது, ஓபிலாம் நீங்கெல்லாம் இப்பெல்லாம் வர கூடி ரொம்ப டயர்ட் ஆயிடும். எவ்வளோ பேஷண்ட் வராங்கன்னா டயர்ட் ஆயிடும், எக்ஸாஸ்ட் ஆயிடும். இங்கே பேஷண்ட் வர்றாங்க.
நேற்று நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு நம்மகிட்ட முந்தி படித்த பொண்ணு வந்தான். அவள் வரும்போது எனக்கு கேஸ் எல்லாம் போயிடுச்சு, பேசவே முடியல. சித்ரா அந்த பொண்ணு பேர். அவன் என் கூடயே இருப்பான். இருந்து இங்கே இந்த அவள் கேஸ் எல்லாம் போயிடுச்சு, டயர்டாயிட்டு நான் அந்தளவுக்கு கரைக்கிறேன். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆகையால்னா பூமி நிலை மாறினார். நிலை மாறினா என்ன நம்ம சொல்லணும். இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்கு ஒரு ஆங்கிள். எப்படி இப்படி சுற்றுறதுனால காலையில் சூரியன் எங்கே குதிக்குது, எங்கே போயிடுது, ஆப்போசிட்டில் சுற்றினா அதுதான் சொல்லாது. உலக தலைகளாக போட்டியா நாங்கள் கிளம்புறோம். ஏன் நாங்கள் கிளம்புற மாட்டோம்? எங்களை ஆண்டவர் காப்பாற்றினாரு. எங்கள் அப்பா பின்னாடி போகல, பூமி பிளந்துச்சு, நாங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிட்டோம். ஆகையால் நிலை மாறினாலும் இந்த மலைகள் நடு சமுத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்? ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகும். ஏன்னா எங்களை ஏற்கனவே காப்பாற்றிருக்காரு. அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினீங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா இப்படி ஒரு சம்பவம் தெரியுங்க? சுனாமி. அதான் இது சுனாமி வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். இங்கே நம்ம சுனாமி வருமா? கலர்களே கன்றாங்க ஒண்ணு கிடையாது. எங்க சுனாமி வரும்? அடுத்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட்டோம். ஏன் நாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை ஒரு காலத்துல காப்பாற்றோம், எங்களை காப்பாத்தினாரு. ஆனா நாங்க சொல் பேச்சு கேட்டோம். என்ன சொல் பேச்சு கேட்டோம்? அப்பா பேச்சு கிடையாது. பரம தகப்பன் சொன்னாரு, மோசே சொன்னாரு, ஒரு நீங்க அந்த விட்டு விலகி போயிருங்க, விலகி போனா தப்பிச்சுக்கிட்டு வந்துச்சு. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. கோராகு குமாரோட சாகவில்லை. ஏன் சாகல? ஆண்டோடைய வார்த்தைக்கு பின்னாடி போனாங்க. அதனாலதான் இப்படி பார்க்கும்போது 16 வசனம் வாசிக்க பார்ப்போம். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாரோட இருக்கிறாரு? கோராகின் புத்திரரோடு இருக்காரு. யாரோட இருக்காரு? எஸ். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த அறிமுகத்தை நம்ம மட்டும் வாசித்து முடிக்க போறோம். சங்கீதம் 84 83வது அதிகாரம் ஒரு 10 செக்ஷன் போயிடுச்சு. இப்ப பார்க்கிறோம் 54ல பிராக்கெட்ல கோராகின் புத்திரருக்கு. சரி, இந்த கோராகின் புத்திரத்துக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்? ஒரு வசனத்தை வாசிக்க முடிக்கிறோம். இதான் திருவசனம் 10வது வசனம். 1000 நாட்களை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருக்கிறது பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் நிற்கிறதே நான் தெரிந்தோம். அதான் 84 சங்கீதம். இதான் நம்ம தியானிக்கணும். 84 பார்த்து. சரி, இந்த 2 கூட்டத்தா இருக்காங்க. ஒரு யார் தெரியுமா? ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரம் என்ன சொல்லுங்க? கேலி பண்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது. கடவுள் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க, கொண்டு வா காட்டு. நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம. உங்களுக்கு மூளை இருக்கா? எப்படி தெரியும்? ஒரு காரியம் செய்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, யாரும் உங்களை மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்கு கிட்னி இருக்கா? எப்படி தெரியும்? யூரின் போகுது இல்லையா? இல்லைன்னா போகாதில்ல. அவன் இருக்கு. ஆனா ஆண்டவரை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். பார்த்தா தான் நம்ம. நீங்க உங்க கிட்னியை பார்த்தீங்களா? ஆட்ட எதையுமே பார்க்கணும். ஆனா நம்ம நினைச்சிடும் நம்புறோம். விசுவாசங்கிற நம்பிக்கை நம்புறோம். யூரின் இருக்கு தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, என் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ளும். சரி, ஜெபிச்சு படிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுள்ள பிதாவே, சொல்லிக்கிறமையா கோராகின் புத்திரர் எப்படி தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள் என்ற வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையும் வாழ நீங்கள் உதவி செய்யா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.